வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடையில் வைகாசி விசாக பெருவிழா நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எல்லா முருக பக்தர்களும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், திருப்புகழ் பாடுறவங்களாக இருக்கலாம், சொற்பொழிவாளராக இருக்கலாம், நிறையா இடங்களில் போய் வழிபாடு பண்ணுறவங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து 12 நாளும் சிறப்பிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நிறையா திருப்புகழ் வழிபாடு நம்ம சென்னையிலையும் சரி வெளி மாவட்டங்கள்லேயும் சரி நடத்திட்டு இருக்கக்கூடிய சிவசத்தீஷ் ஐயா அவங்க தான் நம்ம கூட இன்றைக்கி வந்து நம்மளுடைய காஞ்சிபுரம் விளக்கு கடையில் வந்து கண்காட்சியை பார்வையிட்டு அவர்கிட்ட ஒரு சிறப்பு நேர்காணல். என்னென்னா, விஷயம் தெரிஞ்சவங்க நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான். ஐயா, வைகாசி விசாக திருவிழா பெருவிழா இப்போ கோவில்கள் எல்லாமே 10 நாள் உற்சவமாக நடந்துட்டுருக்குங்க ஐயா. இது வந்து முருகன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின உங்களுடைய பார்வை. முதல்ல இந்த அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி அருள் செய்யக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் ஒரு வியாபார நிறுவனம் நடத்தினாலும் கூட இதையும் கூட ஒரு தவமாக தர்மமாக நடத்துகிறீங்க. அதற்காக என்னுடைய பணிவான வணக்கங்கம்மா. அதையும் தாண்டி நீங்கள் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு கண்காட்சி திருவிழான்னு கூட சொல்லலாம். கண்காட்சினா பார்த்துட்டு போகிறது திருவிழா, அந்த மாதிரி திருவிழா நடத்துகிறீங்க. அதாவது ஒரு கோவில் தர்மகர்த்தா செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிம்மா. வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா, விசாகத்தில் அவன் உதித்த காரணத்தால் அவன் விசாகன். முருகப்பெருமான் எங்கேயுமே பிறக்கலை. நம்ம பிறந்த நாள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் பிறந்த நாளாக நம்ம எடுத்துக்கூடாது. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பிறவான்னா அவன் பிறக்க மாட்டான். பிறக்காதவனுக்கு எப்படி பிறப்பு அப்படின்னு கேட்டால், அதுக்கும் உதாரணம் சொல்கிறது இந்த ஊரில் பிறந்தவர் தான். கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் சொல்லியிருக்கார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அதூர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அதாவது முருகன் வந்த மாதிரி வந்து உதிச்சான் அப்படிங்கிறார். தோன்றுவது வேற, உதிப்பது வேற. புதுசாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தோன்றுவது. மறைந்திருப்பது வெளிப்பட்டால் அதுக்கு பேர் உதித்தல்னு பேர். சூரியன் தோன்றியதுன்னு சொல்ல மாட்டாங்க, உதித்தது. சூரியன் உதித்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் சிவபெருமானுடைய 6வது முகமாக, ஈசானம் தற்புருடம் வாமதே மகோரம் சத்யோஜாதம்னு 5 முகம் இருந்தாலும் கீழ் நோக்குகிற 6வது முகமாக தான் முருகப்பெருமான் வந்தார். எல்லாருமே சொல்லக்கூடிய உதாரணம் தான். சாமிக்கு 5 முகம் சிவபெருமானுக்கு, 6வது முகம் முருகப்பெருமான் வர்றாரு. அந்த முகம் எங்கேருந்து வந்துச்சு? கீழ் நோக்குகிற முகம். அதற்கு நம்ம வாழ்வியல் உதாரணமாகவே ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு பேர் அதோ முகம்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் செல்வ செழிப்பில் சிறந்தவனாக இருக்கிறான், அவன் வழி இல்லாத வழியில் போகிறான், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வமெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அவனோட கதி என்னன்னு சொல்லுவோம்? அதோ கதி. அப்போ கீழ் நோக்குகிற ஒரு விஷயத்தை அதோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி முருகப்பெருமானுடைய கீழ் நோக்குகிற முகம் அதோ முகம். அதோ சிவபெருமானுக்கு அதோ முகம் இருக்குது. அது ஞானியர்களுக்கு மட்டுமே தென்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஞானியர்களுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் புலப்படும். இன்றைக்கி ஒரு விஷயம் படித்தேன். யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். அவர் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாபெரும் ஞானி. அவருடைய பெயரை எங்கள் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புரவிபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கோடி சுவாமிகள்கிட்ட யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மகா பெரிய அவதார புருஷராட்சே அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னாராம். அப்போ சில விஷயங்களை சிறலார் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அது போல் சிவபெருமானுடைய 5 முகத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஞானிகளால் 6 முகத்தை பார்க்க முடியும். நம்மை போல ஞானம் இல்லாத ரொம்ப ஏழ்மையாக அறிவாலும் இருக்கிற எல்லாத்துக்கும் 6வது முகத்தை பார்க்க முடியும்னா நம்முடைய அற்புத கடவுள் முருகப்பெருமானை தான் 6 முகமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் 6 முகப்பெருமான் அவதார திருநாளில் உதித்த நாள் அப்படின்னா வைகாசி விசாக நாள். இந்த வைகாசி விசாகத்துக்கு இன்னும் சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். வைகாசியில் விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். அடுத்த மாதம் யார்? அதாவது முருகப்பெருமானுக்கு அடுத்த இடத்தில் அடியார்கள் இருப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். வைகாசிக்கு அடுத்தது ஆணி. ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். அருணகிரிநாதருடைய குரு பூஜை. பார்த்தீங்களா? அப்போ முருகப்பெருமான் தனக்கு அடுத்த இடத்தை அடியார்களுக்கு கொடுத்து ஈடேற்றுவான் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். பார்த்தீங்களா? அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவணி அவிட்டமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். ஐப்பசியில் சதயமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். கார்த்திகையில் கிருத்திகையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். இப்படி எடுத்துக்கிட்டே போகலாம். அந்த வகையில் வைகாசியில் பௌர்ணமியும்
விசாகமும் சேர்ந்து வரக்கூடிய முழு நிறைவு, அதாவது மதின்னு சொல்லுவாங்க நிலாவுக்கு. ஏன் மதி? அறிவுக்கு இன்னொரு பேர் மதி. புக்தி கூர்மையாக ஞானத்தினுடைய வெளிப்பாடாக முருகப்பெருமான் முழுமையடைந்தவனாக தோன்றிய காரணத்தால் அவன் பௌர்ணமியில் தோன்றியிருக்கான். அதுதான் விசாகத்தினுடைய மாபெரும் சிறப்புமா. உங்ககிட்ட பேசினாலே அப்படியே அருவி மாதிரி கொட்டும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நம்மளுடைய விளக்கு கடையில் பேசினப்போ ஒரு டாபிக் எடுத்து அவ்வளோ அழகாக சொன்னீங்க. பெண்களுடைய அந்த மாதவிடாய் பற்றியோ, அதை தீட்டு இல்லைன்றதை எவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருந்தீங்கன்றது நிறைய பெண்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாகவும் சரி, கமெண்ட்லேயும் சரி, அவ்வளோ மெசேஜ் வந்தது. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை அவ்வளோ அழகாக அவர் வந்து தீர்த்து சொன்னார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. அது மாதிரி நான் இப்போ சமீபமாக நிறைய பார்க்குறேன். நிறைய ஊர்களுக்கும் சரி, நம்ம சென்னையிலையும் சரி, திருப்புகழ் வழிபாடு எல்லாமே பண்ணுறீங்க. இந்த எண்ணம் உதித்த காரணம் என்ன? நான் திருப்புகழ், எனக்கு சின்ன வயசுலேருந்து திருப்புகழில் ரொம்ப ஈடுபாடுங்கம்மா. என்ன சொல்கிறது, நான் பேரூர் ஆதீனத்தில் படித்தேன். ஆதீனத்தில் படிக்கும்போது சாமிக்கு உபச்சாரமாக 5 பஞ்சபுராணம் பாடுவாங்க. பஞ்சபுராணத்துக்கு அப்புறம் திருப்புகழ் பாடுவாங்க. நேரம் இருந்தால் பெரிய திருப்புகழ், நேரம் இல்லை சின்ன திருப்புகழ். ஒவ்வொரு நாளும் ஓதுவாமூர்த்தி என்ன பாடுவாங்கன்னு பார்ப்பேன். ரொம்ப சுவாமி வெளியே கிளம்பணும், சன்னிதானம் கிளம்பணும் அப்படின்னா சின்ன பாட்டாக இருக்குது. தீரா பிணிதீர சிவா துமஞ்சான ஊராட் செய்தான ஒருவாக்கருளாயே பாரூர் கரை செய்ய பாராகிராச பேராது பெரியவனு பெரு முடிச்சுடுவாங்க. என்னடா சின்னதாக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த பாட்டு நான் மனப்பாடம் பண்ணலாமே, அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த திருப்புகழில் ரொம்ப விருப்பம். நிறையா பாடல்களை மனனம் பண்ணி அது கேட்டு இல்லை படிச்சில்லை, கேட்டு வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவில் கேட்டு, சொல்வேந்தர் சுகீசமையா அவருடைய பேச்சில் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த திருப்புகழ்லாம் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவி கேட்டாங்க, திருப்புகழ் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, ஏன் வகுப்பாக எடுத்தா என்ன அப்படின்னாங்க. சரி வகுப்பாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தொழில்நுட்பங்கள் அவ்வளோ விஷயம் தெரியாது. பொதுவாக விஷயம் தெரியாது, தொழில்நுட்பத்தில் விஷயம் தெரியாது. அப்போ என்ன பண்ணேன், ஒரு போஸ்ட் போட்டேன். ஒரு 100-120 பேருக்கு மேலே பதிவு செஞ்சாங்க. அப்புறம் இது இலவசமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இலவசமாக கொடுக்கக்கூடாது. அப்போது அதுக்காக எல்லாத்துக்கும் அப்படியானா அப்படி கிடையாது. இயலாதவர்களுக்கு, அந்த பணத்தை கொடுக்க முடியாதவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் படித்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 40 பேர், வெளிநாட்டில் 110 பேர், அப்படி எல்லாருமே படிச்சுக்கிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க கூட பெரிய திருப்புகள் அருகுன்னு பண்ணி என யாகமாகையோர் பால ரூபமாயின்னு பெரிய திருப்புகள் அப்படியே சொல்லுது. நமக்கு 4 வரியே வரமாட்டேங்குது, எங்கிட்ட படிக்கிற பசங்களுக்கே வரமாட்டேங்குது. அப்போ அந்த சின்ன குழந்தைகளுக்கு சத்தான விஷயங்களை கொடுக்கணும். திருப்புகழ் ஒரு குழந்தை சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தைக்கு நீங்கள் முத்தை தருங்கிற திருப்புகழ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பேச்சு பயிற்சி, அந்த டங் ட்விஸ்டர்லாம் அது எதுவுமே தேவையில்லை. ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு போயிட்டு இருக்காங்க, வருங்காலத்தில் ஸ்போக்கன் தமிழுக்கு போவாங்க. இந்த திருப்புகழை படிச்சிங்கன்னா ஸ்போக்கன் தமிழுக்கு போக வேண்டியதில்லை. மூச்சு அப்புறம் நல்லா திருப்புகளில் இந்த முத்தை தரு மட்டும் நீங்கள் சரியாக சொன்னீங்க வச்சுங்களேன், மூச்சு பயிற்சியே வேண்டியதில்லை. அந்த ஒரு வரியை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மூச்சை எடுக்கக்கூடாது. முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருவரன் என ஓதும் அப்படிங்கிற இடத்துல மூச்சு விட்டால் பாட்டு நல்லா இருக்காது. இந்த பாட்டை பாடுறதும் போது கரெக்டாக 8 இடத்துலையோ அல்லது 8 இடத்துல தான் மூச்சை விடணும். அப்போ தான் அந்த பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ மூச்சு பயிற்சி, பேச்சு பயிற்சி, ஞான பயிற்சி, தியான பயிற்சி எல்லாமே ஒரு பாட்டில் இருக்குன்னா அது ஒன்று. அது குழந்தைகளுக்கு போகட்டுமே அப்படின்னு திருப்புகழில் வகுப்பெடுத்தேன். இதை இவருடைய நிறைவு பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு நாள் ஜேஎஸ்கே கோபி அண்ணாட்ட வடபள்ளி முருகன் கோயிலில் நானே என்னுடைய மனைவியும் சொல்கிறேன், இந்த மாதிரி திருப்புகழ் வகுப்பு எடுக்கிறேன்னா இதை நிறைவு பண்ணலான் இருக்கோம். ஐயா நீங்கள் இயல்பாக நிறைவு செய்யாதீங்க, அப்புறம் என்ன பண்ணுறது, திருப்புகழுக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள். திருப்புகழ் என்ன நான் பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே, முருகப்பெருமானுடைய சிலையை வச்சு பண்ணுங்க அப்படிங்கும்போது தான் நம்முடைய கடையில் இருந்து கார்த்திகேய முருகப்பெருமான் வந்தார். அது எங்கேயுமே செய்யப்படாத ஒரு முருகன் சிலையாக அவர் கிடைத்தார். அவருக்கு வச்சு நீங்களும் வந்திருந்தீங்க. அப்படி சிறப்பாக பண்ணினோம். எங்களுக்கு பயம், உண்மையிலேயே அருளாதாரம் இருக்கே ஒழிய என்னிடத்துல இன்னும் பொருளாதாரத்தில் நீ வளரலை, முருகன் அருளால் வளருவோம். அப்போ என்ன பண்ணுறது, என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க, இல்லை கையிலிருந்து பணத்தை போடுவோம், கடன் வாங்கி போடுவோம், சாப்பாடு போடுறோம், நம்ம எதுவும் பண்ணுவோமே அப்படின்னாங்க. ஆனால் முருகப்பெருமானுடைய அருளால் அது எந்த இதுவும் இல்லை, நல்லா சிறப்பாக பண்ணோம். அந்த வகையில் பண்ணி எத்தனையோ பேருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடச்சிச்சு. சில பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருகிற வகையில் அந்த திருப்புகழ் பூஜை அமைஞ்சிச்சு. திருமண வாய்ப்பு, குழந்தை பேர் எல்லாத்தையும் தரக்கூடியது திருப்புகழ். திருப்புகழை படித்தா எல்லாமே கிடைக்கும். அப்போ சரி, இந்த வழிபாட்டை தருமமிகு சென்னையோடு மட்டும் நிறுத்தாமல் வேறு ஊர்களையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது, சரி அருணகிரிநாதர் பிறந்த அவர் ஊருக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஜேஎஸ்கே கோபி என்ன சொன்னார், நீங்கள் பிறந்த உங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு எப்பயுமே தருமபுரம் சன்னிதானம் சொல்லுவாங்களாம், ஒரு விஷயத்தை வெளியூரில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பிறந்த ஊரில் பண்ணுன்னு சொல்லி இப்போ இருக்கிற 27 சன்னிதானம் சொல்லுவதாக அந்த தம்பிரான் சாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருந்தாங்க.
எப்பவுமே மாற்றம் என்பது நம்ம இடத்துலேருந்து தொடங்கணும். அப்போ எங்கள் பகுதியில் திருப்புகழ் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஜூன் 15 சிறப்பாக நடத்திருக்கிறோம். ஏன் நடத்துகிறேன் அப்படின்னு கேட்டால், எங்கள் பகுதியில் முருக பக்தி நிறையா இருக்குது. அரோகரா மந்திரத்தை சொல்லுவாங்களே ஒழிய அவினாசி பற்றி சொல்லுவாங்களே தவிர திருப்புகழ் பெரும்பான்மையாக பாட மாட்டாங்க. எங்கள் ஊரில் உண்டு, சில ஊர்கள் உண்டு. அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா இல்லையா? அதையும் தாண்டி எங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே கனககிரி அப்படின்னு பொன்மலை அப்படிங்கிற ஒரு முருகப்பெருமானுடைய தலத்தை அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அது யாருக்குமே பெரும்பான்மையே தெரியாது. இப்போ எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய குடமுழுக்கு விழாவில் அழைப்பதில் நான் எழுதியிருக்கேன், அருணகிரிநாத பெருமானால் பாடல் பெற்ற இந்த தலத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய. ஏன்னா இங்கே இருக்குன்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? ஒரு நல்ல விஷயத்தை இருக்குன்னு சொல்லணும். அதனால் அந்த பொள்ளாச்சியில் இந்த ஒரு விழிப்புணர்வு வரணும், எதையோ படிக்கணும். அப்படி இருக்கும்போது திருப்புகழை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்புகழ் மகாமந்திர வழிபாட்டை முன்னெடுக்கிறாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சமயம், அந்த இந்து சமயம்ன்றது ஒரு அரசியலோ அல்லது அரசாங்கம் நடத்துகிறவர்களோ மட்டும் வளர்க்க முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு அடியவர்களும் தான் பெற்ற இன்பத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். நான் நல்லா இருக்கேன்றதை நிறையா பேருக்கு சொல்லணும். அதுவே ஒரு பெரிய பக்தி. அந்த நல்லா இருக்கேன் அப்படின்றது எதனால் கிடைச்சது அப்படின்ற அந்த ரகசியத்தை சொல்லணும். நம்ம சொல்லும்போது அது இன்னும் பல மடங்கு நமக்கும் பெருகுது அப்படின்றத நானும் என்னுடைய வாழ்க்கையில் நிறையவே பார்க்குறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் குமரக்கோட்டம் போய் பார்த்துருக்கீங்க. நான் இப்போ தான் உங்களுடைய ரீல்ஸ் பார்த்தேன், சந்தோஷமாக இருந்தது. குமரக்கோட்டம் முருகர், அவரை பற்றி உங்களுக்கு நீங்கள் அறிந்ததை எங்களுக்கும். கண்டிப்பாம்மா. இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்தாவே குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வரணும். யாருக்காவது ஒருத்தர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது என் குடும்பத்தில் பிரிஞ்சுட்டோம் அப்படின்லாம் பேசுகிறவங்க காஞ்சிபுரத்துக்கு வரணும். வந்தோம் வச்சுக்கங்களேன், காஞ்சிபுரத்துக்கு இங்கேயும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. காஞ்சிபுரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, கோயில் அமைப்பு முறையே குடும்ப அமைப்பு முறையாக இருக்குது. அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தம், ச உமா ஸ்கந்தர். ச அப்படின்னா சிவன், சிவபெருமான், உமா, ஸ்கந்தர், 3 பேரும் இருக்கிற வகையில் சாமி இருக்கார், ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார், காமாட்சி இருக்கா, இடையில குமரக்கோட்டம் முருகப்பெருமான் இருக்கார். ஒன்று குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய அற்புதமான தலம். தலம் இல்லை, குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா காஞ்சி. அதனால தான் வடமொழியில் சொன்னாங்க நகரீஷு காஞ்சி அப்படின்னு சொல்லி. புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நகரீஷு காஞ்சின்னு சொல்கிறதுக்கு காரணம் எல்லோரும் சேர்ந்து இருக்கணும்ப்பா அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, அதில் இடையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சேயடை செல்வர், அதாவது சோமாஸ்கந்தர் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு நல்ல தமிழ் பெயர் சேயடை செல்வர் அப்படின்னு எங்களுடைய தமிழ் கல்லூரியுடைய மேனாள் முதல்வர் முதுமுனைவர் சென்னியப்பனார் ஒரு ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த தலத்துக்கு பார்த்தோன்னே முருகனை பார்த்தா எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எங்கால்ப்பா அவர். நாங்களும் தமிழ் பேப்பர் திருத்துறோம், அவரும் திருத்தியிருக்காருல்ல. அப்போ திருமுருகாற்றுப்படையில் ஒரு வரி வருது, முருகப்பெருமான நக்கீரர் சொல்கிறார், நூல் அறி புலவ அப்படின்னு சொல்கிறார். ஒரு மன்னனுடைய மகன் மன்னனாகலாம், ஆனால் ஒரு புலவனுடைய மகன் புலவனாக முடியாது. அவன் பிறப்பால் வருவதல்ல, சிறப்பால் வருவது இந்த புலமை அப்படிங்கிறது. ஆனால் முருகப்பெருமான் அவங்க அப்பாவும் புலவர், அவரும் புலவர். அவங்க அப்பா என்ன பண்ணார், கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெள்ளிய நட்பின் மயிலியற் செரியை தெரிவி கூந்தலில் நிறைய உழவோ நெய்யறியும் பூவேங்கிற பாட்டை தருமிக்கு எழுதி கொடுத்து, அதில் பெண்களின் கூந்தலுக்கு ஈர்க்கலையா மனம் உண்டாலன்னு பேசி, என்ன யான் கொண்டு வந்த பாட்டிலே பிழை சொல்பவன் எவன் நல்லா பேசினார். அப்போ அதே மாதிரி தானே புலிக்கு பிறந்தது போனையாகுமா? அப்போ அவர் 8 அடி பாஞ்சாருன்னு இவர் 16 அடி, அவர் பாட்டு மட்டும் எழுதி கொடுத்தாரு, இவர் பாட்டை திருத்தியும் கொடுத்தார் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட வகையில் இந்த குமரக்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், இதை நேயர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு யாராவது நினச்சா இந்த குமரக்கோட்டை முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். நான் என் வீட்டில் பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா இந்த முருகனை பார்க்கணும். ஏன்னா திருத்துவார், வாத்தியார் முருகன், அவர் ஆசிரியர் பெருமானாக வந்தவர். கச்சியப்ப சிவாச்சாரியார் 13,000 சொன்னால் கண் கலங்குது, 13,000 பாட்டு எழுதியிருக்காரு. தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே அதிகமான பாடல்களையுடையது கந்தபுராணம் தான். கம்பராமாயணம் 10,589 பாட்டு, திருப்புகழ் 16,000 பாட்டு. ஆனால் கிடைச்சது குறைவு, 1,300 சொச்சம் பாட்டு தான் கிடச்சிருக்கு. பெரிய புராணம் பெயரில் பெருசு, ஆனால் பாடலில் பெருசு குறைவு. ஆனால் கந்தபுராணம் 13,000 பாட்டு. தினமும் எழுதுவார், எழுதி முருகப்பெருமானுடைய திருவடியில் வைப்பார். அடுத்த நாள் பார்த்தா அதில் கரெக்ஷன் இருக்கும், முருகப்பெருமான் திருத்தியிருப்பார், இதில் தப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ முதல் பாட்டு, திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அப்படின்னு எழுதுகிறார்.
இல்லை எழுதி முடிச்சாச்சு, 13,000 பாட்டு எழுதி முடிச்சாச்சு, அரங்கேற்றம் வருது. இன்னைக்கு மாதிரி யார் வேணாலும் புக் எழுதலாம்லாம் முடியாது. அந்த காலத்தில் இந்த எழுதிய புத்தகத்தை புலவர்கள் முன்னாடி அரசவையில் நின்று ஒவ்வொரு பாட்டுக்கு பொருள் சொன்னாதான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாத அரங்கேற்றம் பண்ண முடியும். இவர் எடுக்கிறாரு, எடுத்த உடனே ஸ்டார்டிங் ட்ரபிள். அது நம்ம சைவ சமயத்தில் ஸ்டார்டிங் ட்ரபிள் ரொம்ப. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடணும்னு நினைக்கிறது, என்ன பாடணும்னு தெரியல. பித்தா நீ திட்டினில் அதே பாடுன்னு இவர் எடுத்து கொடுக்குறாரு. உலகலாம்னு சேக்கிலார் பாடும்போது நான் அடி எடுத்து கொடுக்குறேன் நீ பாடுங்கிறார். அதே மாதிரி இவர் தொடக்கிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சொன்னாரா, விளக்கம். திகழ் தசக்கரை நிறுத்துங்கன்ட்டாங்க. ஏன் திகழ் தசக்கரைன்னு இருக்குது, இதை திகட சக்கரைன்னு மாற்றணும். இதுக்கான இலக்கண விதி எங்கே இருக்குது? நான் தமிழ் படித்த தமிழ் பேராசிரியன், தமிழ் படித்து கொண்டிருக்கிற பேராசிரியன், தொல்காப்பியத்திலேயோ நன்னூல் இலக்கணங்களில் இன்றைக்கி வரைக்கும் திகழ் தசக்கரைங்கிறது திகட சக்கரன்னு மாத்திருக்கான இலக்கண விதி கிடையாது. அப்போ இல்லை, என்ன பண்ணுறது? இது நான் பண்ணலப்பா, முருகப்பெருமான் திருத்தினார், முருகப்பெருமான் தான் பண்ணார் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார். அப்போ முருகனை வர சொல்லு, சரி எனக்கு ஒரு நாள் நேரம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. முருகப்பெருமானுடைய தியானத்தில் முருகப்பெருமான், ஏன் முருகா நானாக எழுதியிருந்தா கம்முன்னு இருப்பேன், உங்கள் அப்பாவும் இப்படி தான் பண்ணார், தருமி அமைதியாக இருந்தார், அவரையும் பிரச்சனையில் எடுத்து விட்டார், என்னையும் பிரச்சனையில் எடுத்து விட்டுருக்காரு, நீ தான் வந்து காப்பாற்றணும். முருகப்பெருமான் கனவிலே சொல்லுகிறார், நாளை காலை அரசவைக்கு செல், அந்த அரங்கேற்றம் செய்கிற இடத்திற்கு நெற்றியிலே திருநீறு துலங்க, கழுத்திலே ருத்ராட்ச மாலை தெரித்து கொண்டு, கையிலே வீரசோழியம் என்கின்ற இலக்கண நூலுடன் ஒருவன் வருவான். அந்த இலக்கண நூலிலே 17வது சூத்திரத்தில் திகழ் தசக்கரை என்பதை திகட சக்கரை என்று மாற்றுவதற்கான இலக்கண விதி இருக்கும் என்று முருகப்பெருமான் திருவாய் வளர்ந்துருள, அடுத்த நாள் காலையில் சின்னஞ்சிறு பாலகனாக நெற்றியில் திருநீர் துலங்க ருத்ராட்சம் அணிந்து கொண்டு ஒரு பிள்ளை வருகிறான். அவன் கையில் வீரசோழியம் என்கிற இலக்கண நூல் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 17வது சூத்திரம் அந்த இலக்கண விதியுடன் வந்திருக்கு. அப்போ தமிழுக்கு ஒரு பிழை நேர்ந்தால் அதை தட்டி கேட்பதற்கு என்று ஒரு கடவுள் வருவான்னா அது சிவபெருமானும் முருகப்பெருமானும் தான். அதனால்தான் தெய்வத்தமிழ் சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் சிந்தையுள்ள முறைவாய் உயர்மதிர் கூடலின் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் புகன்றனை ஒன்று திருக்கோவையார் சொல்லுது. அப்படி தெய்வ தமிழுக்காக தெய்வங்களே இறங்கி வந்து ஒரு சேவை செய்தார்கள்னு சொன்னால், அதிலும் குறிப்பாக இந்த குமரகோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கந்தபுராணத்தை திருத்தி அருளினார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கந்தபுராணம் எவ்வளோ பெருசு. இந்த கலெக்டருக்கு படிக்கிறவங்க யார் இதுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு முறை இந்த முருகனை வந்து கும்பிட்டுட்டு போயிட்டா கண்டிப்பாக கல்விகளில் சிறந்து விளங்க முடியும். ஞான காரகனாக இருக்கக்கூடியவன் இந்த குமரகோட்ட முருகப்பெருமான். அப்படியே உடம்பெல்லாம் செலுத்தது. அவரை பற்றி, அவரோட தன்மையை பற்றியும், அந்த மறுநாள் காலையில் அந்த குழந்தை ஒன்று ருத்ராட்ச மாலை தரித்து நெத்தி நிறையா திருநீர் அப்படி நீங்கள் சொல்லும் போது அப்படியே விஷுவல் ஆகுது. அது அந்த அளவுக்கு வந்து எங்களால் அதை உணர முடியுது. அதே மாதிரி கந்தகோட்டத்தில் வந்து நம்ம குமரக்கோட்டத்தில் இன்னும் ஒரு சிறப்புங்க. ஏன்னா நாங்கள் சிலை செய்கிறவங்க அப்படின்றதுனால அந்த ஹஸ்தத்தை பற்றி சொல்லலாம். இது அவர் வந்து பிரம்மன் வந்து தவறு செய்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால, அவருக்கு தெரியல, ஓம் பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியல, இன்னொன்று அவரை சிறையில் இட்டுட்டார். சிறையில் இட்டதுக்கப்புறம் யார் அப்போ இந்த படைப்பு தொழிலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டப்போ நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மஸ்தலமாகவும் இருக்கக்கூடியது இந்த குமரக்கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, 2 காரணம் சொல்லுவாங்க. அவர் கையில் வந்து ஒரு கையில் கமண்டலம் வச்சுருப்பார். நம்ம பார்த்தா அது அங்குசம் மாதிரி இருக்கும். இந்த இடது கையில் கமண்டலமும் வலது கையில் ருத்ராட்ச மாலையும் வச்சுருப்பார். மற்ற முருகர் மாதிரி கிடையாது. இந்த 2மே இருக்கும் அவர்கிட்ட. அபயகஸ்தம் வரதகஸ்தம் மற்றவங்க 4 கரங்களில் ஒன்று வந்து கமண்டலம் கையில் தண்ணி வச்சிட்டு இருக்கக்கூடியதும், இன்னொன்று வந்து ருத்ராட்ச மாலையும். இதுக்கு வந்து பிரம்மஸ்தலம் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணமும் இருக்குது. இன்னொன்று நீங்கள் சொன்ன இந்த காரணம், மாணவனாக தான் இருக்கார். அப்பா அம்மாவுக்கு நடுவில் இருந்து ஞானத்தை போதிக்கக்கூடிய, அவரும் கற்றுக்கிட்டு நமக்கும் போதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறதுனால ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மாதிரி தண்ணி வச்சிட்டு இருப்பார், ஜபமாலையோடு இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் உண்டு. இது இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய காரணம் எதனால் வந்துச்சுன்னா, அமெரிக்காவிலேருந்து ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க. சம்மந்தமே இல்லாமல், அவங்களுக்கும் குமரக்கோட்டம் சம்மந்தம் கிடையாது. ஆனால் எதனால் எதை பார்த்து கேட்டாங்கன்னு தெரில. ஈஸ்வரின்னு ஒரு அம்மா கால் பண்ணி எனக்கு குமரக்கோட்டம் முருகர் செஞ்சு வேணுன்றாங்க. முருகன் அப்போ தான் வந்து அவர் கையில் என்ன இருக்குது, அப்போ நம்ம சிலை செய்யணுன்னா கண்டிப்பாக ஹஸ்தம் நாங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்த வகையில் தான் வந்து அவர் கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்த குமரக்கோட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சிலையை செஞ்சு அவங்களுக்கும் கொடுத்தோம். இப்போவுமே வச்சுருக்கிறோம்.
அதை சொல்லும்போது இப்போ சமீபமாக எங்கேயோ பெரிய விக்கிரகம், இதே விக்கிரகம் கிடச்சிருக்குங்களா, மண்ணுக்குள்ளே புதையுண்டு கிடந்த ஒரு கல் விக்கிரகமாக இதே பிரம்மஸ்தானத்தோட இந்த கந்தகோட்டம் முருகர், இந்த குமரக்கோட்டம் முருகர் வந்து கிடச்சிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இப்போ நம்ம சமீபத்தில் செய்தித்தாளில் பார்த்தா. எனக்கு அந்த எந்த ஊருன்றது டக்குன்னு ஞாபகம் வரலை. அந்த மாதிரி முருகப்பெருமான் போகிற இடங்கள் எல்லாம் நிறையா விஷயங்கள், அற்புதங்கள் செஞ்சிட்ருக்காரு. நான் இந்த கண்காட்சி நடத்துகிறதே ஒரு பெரிய அற்புதம் தான்னு சொல்லுவேன். அதாவது எல்லாருக்குமே வந்து இப்போ நீங்கள் ஒரு திருப்புகள் அண்ணா சொல்கிற மாதிரி கோபி அண்ணா சொல்லுவார், இன்னார் இன்ன பணி செய்யணும் அப்படின்றது. அந்த வகையில் உங்கள் மூலமாக நிறையா பேருக்கு திருப்புகள் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் சரி, அதை உங்களுக்கு பணியாக கொடுத்து, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேணும், நம்ம காரணம் வேணும், ஆனால் இதை இன்னார் தான் செய்ய முடியும்னு இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு பணியாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த பணியை பார்க்குறேன். உங்களுக்கான மாணவ செல்வர்கள் அவங்க வந்து இந்த திருப்புகளை கற்றுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிட்டுருக்கிறத கண்கூடாக பார்க்குறோம். இப்போ இந்த நம்ம திருப்புகள் மாநாடுக்கு அப்புறம் நடந்த ஏதாவது ஒரு அதிசயம்? கண்டிப்பாங்கம்மா. திருப்புகள் வழிபாட்டில் அது மாநாடு மாதிரி தான் நடந்துச்சு. திருப்புகள் வழிபாட்டில் இன்னும் சிறப்புகள் நடந்துச்சுன்னு கேட்டால், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களை அழைச்சிருந்தேன், நீங்கள் வரும்போது உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் வேல் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆமாம். ஏன்னா யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து வேல் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி வேல் கொண்டு வந்து கொடுத்தீங்க. அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சென்னைக்காரவங்க அல்ல, நாங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்காரவங்க. இங்கே எந்த ஒரு அறிமுகமும் தெரியாது, ஆறுமுகத்தை தவிர வேறு எந்த அறிமுகமும் கிடையாது. அப்படி இருக்கிற போது என்ன பண்ணான்னு கேட்கும்போது அவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டவங்க பல பேர்த்துக்கு முன்னேற்றங்கள் இருக்குது. அடுத்த பூஜை எங்கே செய்வீங்க, அடுத்த பூஜை எங்கே பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. யாருன்னே தெரியாத ஒரு கோயம்புத்தூர் அன்பர் நம்ம அந்த பூஜையை பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டு நேத்திரவு அழைக்கிறார். எனக்கு நிறைய கால்ஸ் வரும். நம்ம யார் என்கிட்ட படிக்கிற பசங்களே யார் பேரும் தெரியாது எனக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தினமும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தரையும் பார்க்குறோம், இடம் தெரியல. ஒருத்தர் பேசினார். அவர் பேசும்போது, அண்ணா எனக்கு தந்தை யாரும் தாயாரும் இல்லை, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, முருகப்பெருமான் தான் தந்தையும் தாயும் அப்படின்னா. சரி, உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், பூஜையில் நீங்கள் அந்த திருப்புகழ் பூஜையில் திருமணம், கடன் நீங்குவதற்காக, குழந்தை பேருக்காக எல்லாமே ஓதுவாமூர்த்தி பாடினாங்க. அதை கேட்டுக்கிட்டு எங்கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் சரியாக அனுப்புங்கன்னா நான் டெக்ஸ்ட் அனுப்புனேன். அதை அவங்க தினமும் பாராயணம் பண்ணி முருகனுக்கு வெத்தலை தெய்வம் போட்டாங்களாம். கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பேங்க்லேருந்து கூப்பிட்டு கடன் கொடுத்தாங்களாம். கடன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் 10 நாளில் தள்ளுபடின்ட்டாங்களாம். பார்த்தீங்களா? அப்போ அவன் முருகப்பெருமானுடைய மனம் கொள்ளும்படி நம்ம வழிபாடு செய்தால் கடன் தள்ளுபடி ஆகிற அளவுக்கு அவன் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அவங்க அண்ணா நாங்கள் கண்டிப்பாக பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய திருப்புகழ் பூஜையில் வந்து நாங்கள் கலந்துக்குவோம் அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமான் அமைதியாக திருப்புகழின் மூலமாக எத்தனையோ நன்மைகளை தந்து கொண்டிருக்கார். திருப்புகழை படித்தா என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை, இன்னொருத்தரோட காலில் போய் விழுந்து குறுகி நிற்கக்கூடிய தன்மை வேண்டியதில்லை. அதுதான் திருப்புகழில் முதல்ல சொல்கிறாரு, திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தனருளாலே. ஒருத்தரைனா இன்னொருத்தர் காலில் போய் விட வேண்டியதில்லை, முருகனுடைய பாதத்தில் படிச்சுட்டோம்னா இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கஷ்டப்பட வேண்டிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு திருப்புகழ் பூஜையில் மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் கோபி அண்ணா இன்னொரு சொன்னார், பூஜைக்கு கண்டிப்பாக வாங்கன்னு கூப்பிடாதீங்க, விருப்பப்படுறவங்க வாங்கன்னு சொல்லுங்கள், விருப்பம் உள்ள இருந்து அரும்பணும். இந்த காஞ்சியில் காவியாடைக்குள் கற்பூர தீபமாக விளங்கிய பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்காய் திருவாசக துட்கருத்தாய் கூர்த்த மதியால் ஞான குறிப்புணர்த்தும் மூர்த்தியாக விளங்கியவர் காஞ்சி மகாபெரியவர். மகாபெரியவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சாமி தினமும் காமாட்சிக்கு பூஜை பண்ணுறீங்க, சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணுறீங்க, காமாட்சி பூஜை பண்ணுறீங்களே, அதனால் என்ன பலன்? அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், அதுவே அதற்கு பலன் அப்படின்னார். என்ன அதுவே அதற்கு பலன்? நேற்று பூஜை பண்ணுடைய பலனால் இன்றைக்கி அவளை பூஜை பண்ணுறேன், இன்றைக்கி பூஜை பண்ணுற பல நாள் நாளைக்கு நான் பூஜை பண்ணுவேன். உண்மையிலேயே நேற்று நாங்கள்லாம் போய் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய மனைவியோடு போய் தரிசனம் பண்ணோம். எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் பண்ணமோ தெரியல, அம்பாளுடைய அபிஷேக காட்சியை பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்ம கண் பெற்ற பையன் கண்ட காட்சிகளை காண்பதல்ல, கடவுள் காட்சியை காண்பது. அதுக்கு உண்மையிலே அனுபவம் அந்த அம்பாளுடைய அருள்னால் தான் முடியும். அப்படிங்கிற மாதிரி திருப்புகளை படிப்பதற்கும் முருகப்பெருமானுடைய திருவருளும் அருணகிரிநாத பெருமானுடைய குருவருளும் இருந்தே தீர வேண்டும். திருப்புகளை படித்தா வேண்டுகிற எல்லாவற்றையும் தந்துடுவார். இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாகியம் உணர்வோனே பழனி மலை வீட்டருளும் வேளான்னு அதில் தான் வருது. இகபர சௌபாகியம் ரெண்டையும் தரக்கூடியவன் முருகப்பெருமான். அது மாதிரி இப்போ நம்ம முருகப்பெருமான் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம்.
மக்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் ஒன்று உண்டு. நான் ஆல்ரெடி இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தேகம், இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் வரும்போது நான் எப்போவுமே தெளிவாக சொல்லுவேன், என்னோட பக்தியை ஆரம்பித்தது முருகர்கிட்ட இருந்து தான். நாங்கள் தூத்துக்குடிக்காரங்க, முருகனை தவிர வேறு எதையும் தெரியாது. திருச்செந்தூர் முருகரை தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். கல்யாணம் முடித்து வந்த வீடு சிவதீட்சை எடுத்த எங்கள் மாமனார், அவர் சிவபூஜை பண்ணிட்டு தேவாரம் திருவாசகம் கேட்டுகிட்டே இருந்ததுனால எங்கள் மாமனார்லாம் ரொம்ப பியூராக தேவாரம் திருவாசகம் 12 திருமுறைகள் தான். அந்த மாதிரி அதுதான் அதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து அப்படின்னே எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திட்டதுனால அப்புறம் அதுவே கதின்னு இருந்து ஒரு கட்டத்தில் நான் அம்பாள் வழிபாடு பண்ணேன். இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம ஒவ்வொரு சாமியை கும்பிடுறோம்ல, இதை பற்றின ஒரு கருத்து உங்கள்கிட்ட. அதாவது என்ன மக்களோட நினைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏதோ கல்யாணம் முடித்து குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒருத்தரோட தான் வாழ்க்கைன்ற மாதிரி இந்த ஒருத்தரோட மட்டும்தான் கும்பிடுவேன்றாங்க. ஆனால் என்னையே கேட்டால் அந்த எத்தனை சுவாமியை கும்பிட்டாலும் அங்கேயும் நம்ம மனசுக்குள்ளே இயங்கக்கூடிய சாமியை தான் நான் பார்க்கணும். எல்லாமே இறைசக்தி தான். அப்புறம் இன்னைக்கு மகாதேஜோ மண்டல சபையிலேருந்து வந்தவர் ஐயா, அவர் ரொம்ப வயசானவர், நிமிந்து கூட பார்க்காம அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு, பாடினாரு, கிளம்பிட்டாரு. அவர் சொல்கிறாரு, பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்காராம், அம்பாள் வழிபாடு பண்ணணும், சிவன் வழிபாடு பண்ணணும், பெருமாள் வழிபாடு பண்ணணும், அதோடு தான் முருகன் வழிபாடுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அருணகிரிநாதரே டைரெக்டாக முருகனை எந்த விதத்துலேயும் வந்து புகழலை. நீ அவரோட அப்படிப்பட்ட பெருமாளுக்கு நீ மருமகன், நீ இப்படிப்பட்ட சிவனுக்கு மகனே, அவ்வளோ பெரிய சக்தியா. ஈவன் வாராகியை பற்றி கூட நம்ம அருணகிரியார் பாடி இருக்காரு. அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்கள். கண்டிப்பாங்கம்மா. இன்னைக்கு இந்து சமயத்தில் ரொம்ப முக்கியமானது தான் பற்றி கொண்ட கடவுள் மட்டும்தான் பெருசுன்னு சொல்வது தவறு. இந்த காஞ்சிபுரத்துக்கு நான் வந்ததுலேருந்து சொல்கிறேன், அருணகிரிநாத பெருமான் அது குறவு பாலம் அமைச்சு கொடுத்தாரு. எல்லா தெய்வங்களையும் மதி, உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை துதி. அதாவது நான் கையை வீசி நடக்கலாம், ஆனால் என்னுடைய கையை வீசுகிற போது இன்னொருத்தருடைய கண்ணை குத்துற அளவுக்கு இருக்கக்கூடாது. அது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக எல்லா தெய்வங்களையும் எடுத்துகிட்டு இருக்கணும். அருணகிரிநாதரே பாடுறாரு, இந்த ஊர் பாட்டு ஒன்று, இங்கே வந்து உலகளந்த பெருமாளை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மூவடியால் அண்ட கோடி முகடு முட்டை சேவடி நீட்டும் பெருமாந்தன் மருகந்தன் செற்றிடையே தாவடியோட்டு மயிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடியேட்டிலும் பட்டதன்றோ. பாதி பாட்டு முருகனுக்கான பாட்டு, பாதி பாட்டு பெருமாளுக்கான பாட்டு. அதாவது உலகை அளந்த பெருமாள் இருக்கார்ல, ஆமாம், அவரும் அடியால் தான் அளந்தார். அவர் அடியை முடிச்சுட்டு இவர் அடியில் சொல்கிறார் பாருங்களேன். அப்பேற்பட்டவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிற்றடி தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் இந்த பாவடி எட்டிலும் பட்டதுன்றோங்கிறார். அப்போ அருணகிரிநாதர் தான் 15ஆம் நூற்றாண்டில் அந்த சைவ வயன ஒற்றுமை வரணும் அப்படிங்கிறார். ஏன்னா சைவத்தை சிவபெருமானை கும்பிடுறவங்க எல்லாம் வல்ல பெருமாளை கும்பிட மாட்டாங்க, பெருமாளை கும்பிடுறவங்க சிவனை கும்பிடுறதில்லை. இப்படி இருக்காதீங்கப்பா, ரெண்டுமே தேவை அப்படிங்கிறத நீங்கள் திருமுறை சொன்னீங்க. உங்கள் குடும்ப திருமுறை குடும்பம் சொன்னீங்க. நீங்கள் மார்கழி மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன தொடங்குவோம்? திருப்பாவை திருவெம்பாவையே சைவ வைணவ ஒற்றுமை. எப்படின்னா இங்கே மார்கழி திங்கள்னு ஆண்டாள் தொடங்குறாளா, இந்த மார்கழி திங்கள் அப்படின்னு தொடங்குற முதல் மா அப்படிங்கிற எழுத்து சைவத்தில் திருவெம்பாவையை பாடி கொடுத்த நம்முடைய மாணிக்க வாசகருக்கு வணக்கம் சொல்றதுக்காக மாவு தொடங்கியிருக்காங்களாம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் தொடங்குற போது என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு தான்ப்பா, ஆனாலும் திருப்பாவை பாடி கொடுத்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் அந்தமும் ஆங்கிறது ஆண்டாளை குறிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் கூட பல பக்தர்கள் பல வேத வித்துக்களாக இருந்தாலும் கூட திருத்துழாயின்னு தான் சொல்லுவாங்க, துளசின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? துளசியில் சீனு வந்துருச்சா சிவபெருமான, அப்படி சொல்லக்கூடாது. வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க. சைவத்திலையும் வைணவத்திலையும் ரொம்ப போட்டிகள். ஏன் நம்ம காஞ்சிபுரத்திலேயே வடகலையா தென்கலையான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆழ்வார் சொல்கிறாரு, அவரவர் தமதம திரையவர் வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள்ங்கிறாங்க. அவன் ஜாமி கும்பிடுப்பா, எதுக்கு அடுத்தவங்கிட்ட நீ நட்பு பகைமை பாராட்டுற அப்படின்னு. பகைமை பாராட்டக்கூடாது என்பதைத்தான் திருப்புகழ் சொல்லுகிறது. நீங்கள் அருணகிரிநாதரை பின்பற்றீங்கன்னா, முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ பாருங்களேன், திருச்செந்தூர் திருப்புகழில் என்ன சொல்கிறாரு, கடைசியில் இந்த தொந்திசரிய பாட்டில் எந்தை வருக ரகுநாயக வருக என்கண் வருக எனது ஆறுயிர் வருக அபிராம, அந்த பாட்டில் பூரா பெருமாளை பற்றி சொல்லிட்டாரா. அது பெருமாளை பற்றி சிந்தை மகிழும் மருகா, இது வரைக்கும் பெருமாளை சொல்லியா. சிந்தை மகிழும் மருமகனே மருகா, குறவர்களை வஞ்சி மருவும் அழகா, குறவர்களால் போற்றப்பட்டு வளர்க்கப்பட்ட வள்ளியினுடைய கணவனே.
குறவர்களை வஞ்சி மறு அமரர்களை சிந்த வேறுடுமடி அடுத்திரா திங்கள் அரவு நதிசூடிய பரமர் தந்த பரம அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மறிவளர் பெருமாள். அதுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய தலையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ சிவபெருமானும் தேவை, தரணியில் அரணியன்னு ஒரு பாட்டு இருக்குங்க, தேவேந்திர சங்க வகுப்பு. அதை பாருங்களேன். தேவேந்திர சங்க வகுப்பு முருகப்பெருமானுக்கு தான். ஆனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரா அம்பாளுக்கு தரணியில் அரணிய முரணிய நடந்து அப்படின்னு பூரா அம்பாளை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு வந்து இப்போ ஏற்பட்ட அம்பாளுக்கு மகனாக நீ இருக்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி எல்லா தேவர்களையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் இஷ்ட தெய்வத்தை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நான் தீட்சை வாங்கியிருக்கேன், ஆதீனத்தில் புரோவராக இருக்கேன் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போய் சேவிக்காமல் இருப்பேன், நான் கண்டிப்பாக சேவிப்பேன். அந்த பெருமாளுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்து ரசிக்கிறது, அம்பாளை பார்த்து ரசிக்க எல்லாமே இருக்கணும். ஒரு குடும்பம்னா எல்லோரும் சேர்ந்தால் தானேங்க குடும்பம், தனியாக இருந்தால் எப்படிங்க குடும்பம்? நம்முடைய அது ஒன்றும் இல்லைங்க. திருக்கல்யாணத்தை பார்க்குறோம், தெய்வீக திருமணங்கள் எத்தனையோ பார்க்குறோம். அங்கே சிவபெருமான் அம்பாள் மட்டுமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? விநாயகர் இருக்காரு, முருகப்பெருமான் இருக்காரு, பெருமாள் வந்து தாரவாத்து கொடுக்குறாரு. இது எல்லாமே சேர்ந்துருப்பதான பக்தி அப்படிங்கிறது. எல்லா கடவுளையும் கும்பிடணும், கும்பிட்டுட்டு எந்த பகையுமே இல்லை. அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணார், எல்லாருமே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே ஒரே கடவுள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜோதியாக இருக்காங்க. அவங்க வந்து பிறைய கும்பிட்றாங்களா, அங்கேயும் வெளிச்சந்தான். இங்கே கிறிஸ்தவர்கள் விளக்கு கும்பிட்றாங்களா, அதுவும் வெளிச்சந்தான். நம்மளும் ஜோதி ஏற்றுறோம், எல்லாத்தையும் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார். ஏபிஜே, அதாவது அருள் பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நமக்கு ரொம்ப தேவையானது ஒற்றுமை அப்படிங்கிறது. உண்மைதான். நீங்கள் குடும்பத்தோடு ஒப்பிட்டு சொன்னதுனால நான் எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார்கிட்ட வந்து பெருமாள் கோயில் போகும்போது சொல்லுவேன், நம்ம சமந்தாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன். பெருமாள் வந்து நமக்கு சம்மந்தம் பண்ண இடம் தானே, நமக்கு பொண்ணு கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் மாமா சந்தோஷமாக சிரிச்சுட்டு வருவார் நிறையா. அப்படி நம்ம வந்து பெருமாளையும் சிவனையும் வேறு வேறையாக பார்க்கல. இருந்தாலும் இப்போ உள்ளவங்க தான் போதிக்கிற கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்கிற அந்த மனப்பாங்கை விட்டுட்டு நம்மளுடைய இந்து மதமே நம்மளுக்காக ஃப்ளெக்சிபிளாக அவ்வளோ அழகாக வரையறுக்கப்பட்டது. கண்டிப்பாக உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வத்தை நீ கண்டிப்பாக பார்க்கலாம். அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஆளை போய் பார்க்குறதுக்கு இப்போ எல்லா இங்கே ஒரு இந்த கடையவே சொல்கிறேனே, ஒரு பொருள் வேணும், ஆனால் அதுக்காக எனக்கு கால் பண்ணால் என்னால் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. எனக்கு இந்த கடையில் என்ன வேலைன்னா பர்ச்சேஸ் பண்ணணும், நான் இதை ப்ரொமோட் பண்ணணும், அதை மாதிரி மற்ற ஸ்டாஃபை வேலைக்கு எடுக்கிற இந்த மாதிரி ஹெச்ஆர் ஒர்க்கு எல்லாமே நான் பார்க்குறேன். இதுதான் என்னால் பண்ண முடியும் தவிர ஒரு பொருள் கேட்கும்போது அதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அப்போ அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க. அப்படி இந்த இந்து சமுதாயம் கட்டமைச்சு அழகாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்து பாதுகாப்பு வேணுமா, பைரவரை கும்பிடு, எஜுகேஷன் வேணுமா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சரஸ்வதி, ஆமாம் சரஸ்வதி கும்பிடு, ஹயக்ரீவரை கும்பிடு அப்படின்னு ஒன்றுக்கும் தனித்தனியாக அழகாக பிரித்து கொடுத்துருக்கிறது. அதுதான் நம்ம இந்து சமுதாயத்துடைய ஒரு பெரிய நோக்கமாகவும், அதுதான் நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும், அதுதான் நம்மளுடைய பலமுமே. ஆனால் என்னையை ஃபாலோ பண்ணி நான் இப்போ சமீபமாக நான் பார்க்கும்போது இது வந்து தெய்வங்களுக்கான போட்டியாக நான் பார்க்கல. தெய்வத்தை வழிபடுகிறவர்களுக்கான போட்டி அது வந்து எப்படி ஒரு போட்டியாக ஆயிடுச்சுன்னா, என்னையை நீ ஃபாலோ பண்ணுறேல்ல, என் கூட தானே வர்ற, அப்போ நீ அந்த தெய்வத்தை கும்பிடாதேன்னு சொல்கிற அளவுக்கு, தைரியமாக பேசுகிற அளவுக்கு அந்த ஒரு ஆன்மீக பேச்சாளரோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களோ இருக்கும்போது அது உண்மையான ஆன்மீகமாக இருக்காது, அது அழகாகவும் இருக்காது. ஸோ நம்மளுடைய இந்து மதம் அது அவ்வளோ இயற்கையில் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக ஒவ்வொரு சாமியும் நம்ம வந்து ரசித்து விரும்பி போற்றி கும்பிடணும் அப்படின்றதுக்காக தான், அந்த நோக்கத்தில் தான் இந்த தடவை வந்து எப்போதுமே விளக்கு கடைன்னா உண்மையாக சொல்கிறேன், அது நான் நடத்துறதுனாலயா என்னன்னு தெரியாது, ஒரு பெண்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய கடையாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா 4 நவராத்திரி பண்ணுவோம், விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் பையன் தான் இந்த வார்த்தையை சொன்னான், நாங்களும் உள்ளே வந்துட்டோம், அதனால தான் நீங்கள் வந்து இந்த வாட்டி முருகருக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னான். அது வந்து உண்மையிலே அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணும்போது இதெல்லாம் பண்ணாதான் வியாபாரம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் சொன்னது தான். எனக்கு அதை தாண்டி எவ்வளவோ வேலைகள் இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் இது ஒரு காரணம். இந்த 10 நாள் நான் உங்களை மாதிரியான ஆட்களை சந்திக்கிறேன். இப்போ எவ்வளோ விஷயங்கள் கொடுத்தீங்க, எவ்வளவு ஞானம், இது எல்லாம் வந்து எனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் விளக்கு கடைக்கு வந்து
அவங்க சொல்லி அது யார் யாருக்கு போகுதோ இல்லையோ எனக்கு என்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்காகவும் என்னுடைய நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறதுன்ற எண்ணத்தை கொடுக்கறதுக்காகவும் அடிக்கடி இந்த மாதிரி விழாக்கள் நடக்கும். நீங்களும் வந்திருந்து எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கணும். ரொம்ப ஆனந்தம். அதுவும் கல்யாணமாகி 2 பேரும் சேர்ந்து வந்தது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் திருப்புகழ் வழிபாடு நிறைய இடத்துல போய் நடத்தணும். நிறையா பேருக்கு நீங்கள் கிளாஸும் எடுக்கணும். அந்த வகுப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். நான் இதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா என் பொண்ணு 6th படிக்கும்போது வேலம்மாள் பள்ளியில் படிக்கிறா. முதல் வருடம் அப்போ தான் ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம். அங்கே அந்த ஸ்கூலும் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலு. அப்போ அங்கே அவங்களுக்கு பழைய ஸ்டூடெண்ட்டுன்னு யாருன்னு கிடையாது. புது பிள்ளைங்களை வச்சு தான் அவங்க ஆனுவல் டே நடத்தணும். அப்போ யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தெரியும்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன அந்த முத்தைத்தரு பத்தி திருநகை பாட்டை அவள் 6th ஸ்டாண்டர்டில் அவள் கிளாஸில் பாடினதை வச்சு அவளுக்காக பக்கவாத்தியம் ஏற்பாடு பண்ணி அதை பாட வச்சு பெருமைப்படுத்தினாங்க. அப்போது திருப்புகழ் அப்படிங்கிறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நம்ம கொண்டு திருப்புகழாக இருக்கட்டும், தேவாரமாக இருக்கட்டும், 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு அடிஷ்னல் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சின்ன பிள்ளையிலேயே நீ சாதாரண குழந்தை இல்லை, நீ ஸ்பெஷல், நீ மற்றவங்கள மாதிரி கிடையாது அப்படின்றத மனசில் நம்ம பதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளை தடமாறாது, வழி மாறி போகாது. இது ஒரு அம்மாவாக ஒரு சின்ன டிப்ஸாக கொடுக்குறேன். நிறைய பேர் எங்கே வகுப்பு நடக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன்லேயே ஐயா எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அவங்களுடைய வகுப்புகள்லையும் கலந்துக்கிட்டு நிறையா கற்றுக்கிட்டு உங்களுடைய குழந்தைகளையும் ஞான குழந்தைகளாக வளர்க்கணும். ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருக்கணும். அதாவது அவங்க போகிற இடமெல்லாம் சிறக்கணும். அப்படின்னா நம்ம இந்த இதை தான் சொல்லி கொடுக்கணும். ஐயா சொன்ன மாதிரி வருங்காலத்தில் தமிழ் பேசுகிறவங்களுக்கு தான் மதிப்பு. அதை நம்ம இப்போவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன செய்திங்கம்மா, இப்போ என்னுடைய பல இன்டர்வியூவில் என்கிட்ட கேட்குறாங்க, ஆறுபடை வீட்டில் திருச்செந்தூரும் பழனி தானே பெருசுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அங்கே போனால் கூட்டம் அதிகமாக இருக்கே, எந்த படை வீட்டுக்கே போகிறது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பூத வேதாள வகுப்புன்னு ஒன்று படித்தேன். அதில் முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்காருன்னு ஒரு லிஸ்ட்டு போடும்போது அருணையும் செந்தூர் திருப்பழனி அடியர் மன பங்கயம் அப்படின்னு இருந்துச்சு. அடியர் மன பங்கயம், பங்கயம்னா பங்கஜம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு தமிழில் பங்கயம் தாமரை. அடியர் மனம் என்று சொல்லக்கூடிய இதய தாமரையில் முருகப்பெருமான் இருக்காருன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 6 படை வீட்டை தேடி போவது முக்கியம்தான். உங்கள் வீட்டையே படை வீடாக மாற்றுங்க, அவ்வளோதான். அடியர் மனம், அடியர் வீட்டையும் ஒரு பங்கயமாக இங்கே இருக்கிற ஒரு முருகப்பெருமானுடைய சிலையை வாங்கிட்டு போய் வச்சு அவருக்கு முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஆகமம், அதெல்லாம் கோயில்களுக்கு ஆகமம் தேவை. இவருக்கு என்ன பண்ணணும், ஆகாரம் தேவை, ஒரு ஆதாரமான ஒரு பாட்டு தேவை. தினமும் காலையில் முருகப்பெருமான் வீட்டில் சிலை வச்சுருக்கீங்களா, ஒரு வேல் வச்சுருக்கீங்களா, என்ன பண்ணணும், முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணலாம். இல்லை சஷ்டி இந்த மாதிரி நாட்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெய்வேத்தியம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாட்டை எச்சில் படாமல் ஒரு வாயை எடுத்து வச்சு அப்படி நீங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்க வச்சுங்களேன், தொட்டில் பழக்கம் தான் கடைசி வரைக்கும். அப்போ யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படிங்கிறது குழந்தைக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துடணும். இப்படி தான்ப்பா நம்ம குழந்தை மாதிரி முருகனை பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமானை பார்க்குற மாதிரி அந்த குழந்தை எப்பவும் பழகிடும். பூஜை புனஸ்காரம் எல்லாமே சரியாக கற்றுக் கொடுக்கப்படும். அதனால் எல்லாருமே எங்கிட்ட இன்டர்வியூவில் கேட்குறது எந்த படை வீட்டுக்கு போகிறது, எல்லா படை வீட்டுக்கும் போங்க, முதல்ல வீட்டை படை வீடாக மாற்றுங்க. வீட்டில் முருகப்பெருமான் கண்டிப்பாக வாசம் செய்வார். என்ன பண்ணுறது, முருகப்பெருமான் எப்படி வருவார், நெஞ்சில் ஊர்கால் நினைக்கு எதிர்காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்பு. முருகான்னு சொன்னால் முருகப்பெருமான் வருவார். எந்த கடவுளாக இருந்தாலும் பெருமாளே எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு நீ அருள் செய்யணும், பெருமாளுக்கு கும்பிடுங்க. அவன் கண்டிப்பாக பூரணமே திங்கள் 16 சேரும், பொருந்தி அருக்கன் 18 சேரும், காரணனை கரிமுகல் வெண்மேனி சேரும், கருணை வரும் அஷ்டாட்சரம் கலந்து வாரும், வாரணனே லட்சுமியோடு 8 சேரும், மதிமுகம் போல் நிந்திலங்கும் மாயா நேயா ஆரணனே ரகுராமா கருடன் மீதில் அருள் செய்வாயேன்னு கருடன் மீது கண்டிப்பாக வந்துடுவார். இவர் மயில் மேலே வந்துடுவார். சிவபெருமான் நீ வான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக மனசால் நினச்சா வருவாருங்க. அதானங்க நம்ம திருநின்ற ஊரில் நம்ம பார்க்குறோம். பூசலார் நாயனார், அவருக்கு எது தெரியும், ஒன்றும் தெரியாது. ஒன்று சிவபெருமான் கோயில் கட்டினார். பல்லவ மன்னன் கட்டின கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போல மனசுக்குள்ளே கட்டின கோயிலுக்கு சிவபெருமான் அதுக்கு டேட் இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு இந்த பெரிய புராணத்தில் ஒரு விஷயங்க. இப்போ பூசலார் நாயனார் மனசில் கோயில் கட்டினார், பல்லவ மன்னனும் பெரிய கோயில் கட்டிட்டார். அடுத்த நாள் காலையில் கும்பாபிஷேகம் பண்ணுற போது கனவுல போனார்ல,
யார் கண் விழித்து முறையாக கோயில் கட்டினது? மனசில் கட்டின பூசலார் தானே. பூசலார் கனவுல போகலாம்ல, போகாமையா மன்னனுடைய கனவுல போனார் அப்படின்னா அதுக்கு பெரியவங்க சொல்கிறாங்க, மன்னன் கூட தூங்கிட்டான்ப்பா, அடுத்த நாள் கும்பாபிஷேகம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி. பூசலார் நாயனார் கொஞ்சம் கூட தூங்காமல் கண்ணை மூடாமல் இருக்கார். எப்படிப்பா கனவுல போக முடியும்? போக முடியல அப்படின்னு சொன்னார்னு சொன்னால், நம்ம மனதளவிலே முருகப்பெருமான எந்த கடவுளாக இருந்தாலும் தியானித்தால் கண்டிப்பாக கடவுள் நமக்கு பலன் செய்தே தீர்வான். கைவிட்டு விடுவாயோ என்றேன் முருகா, கைவிட்டு விடுவாயோ, கைவிடேன் என்றேன் கைமேல் அடித்தான்னு ஒரு பாட்டு இருக்குது. அதனால் கடவுளை நாம் உள்ளத்தில் எழுந்தருளச் செய்கிற போது அதைத்தான் நம்ம திருவாசகமே சொல்லுது, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன், சர்வெண்ட்டுங்கிறாரு. அவர் நமக்கு ஓனர் இல்லையா? அதனால கண்டிப்பாக இல்லங்கள் தோறும் எழுந்தருளுவார். அந்த இல்லத்திலேயே முருகப்பெருமான எந்த கடவுளாக இருந்தாலும் சிலாரூபமாக வச்சு, ஏன் சார் சிலையை வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உருவம் இருக்கிற போது உருவத்தை தாண்டி தான் அருவத்துக்கு போகணும். ஒரு உருவத்தின் மீது தியானித்து அதுக்கப்புறம் அருவ வழிபாட்டுக்கு போகணும். அதனால யாராக இருந்தாலும் இல்லத்திலே நம்ம விக்கிரகங்களை வைத்து வழிபாடு செய்வது உத்தமம். வைக்கலாம், ஆனால் நெய்வேத்தியம் வைக்கணும், அவ்வளோதான். அற்புதம் அற்புதம் அற்புதம். அத்தனை விஷயங்களை கொட்டி கொடுத்துருக்கீங்க. இது முதல்ல மக்களுக்கு போய் சேரட்டும். அடுத்தும் நாம் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் கண்டிப்பாக நிறைய கலந்துரையாடல் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் ஒரு சில ஞானத்தை இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் புரியும். எப்போதுமே விளக்கு கடையில் ஒரு குவாலிட்டியான பீப்புள் தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, கண்டினியூவாக பார்த்துட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இறை நம்பிக்கை அப்படின்றத ஒரு மூட நம்பிக்கையாக விதைக்காமல் அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வர்றது தான் எங்களுடைய நோக்கமும். அந்த நோக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும். இதுக்கு நீங்கள் அழைத்தவுடன் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து இந்த ஞான வேள்வி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விளக்கினை ஏற்றி விளையேறுமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமேன்னு சொல்லி திருமந்திரம். அந்த வகையில் விளக்கு கடையில் விளக்கமும் தருவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த திருப்புகழ் வழிபாடு கேட்டிருந்தீங்களே, நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு அப்பப்போ ஒவ்வொரு கஷ்டம் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதற்காகவே ஒரு புத்தகம் ஒன்று தயார் பண்ணுறோம், பலந்தரும் திருப்புகழ் அப்படின்னு சொல்லி நான் உரை எழுதலான்னு தொடங்க போகிறேன். விரைவில் அதுவும் நூலாக வர இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம்.